வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து பிரியாணி தான் பண்ண போகிறோம். பிரியாணினா நிறைய பிரியாணி நம்ம வீட்டில் பண்ணோம். இதெல்லாம் ஸ்பெஷல் பிரியாணி நினைக்க வேண்டாம். சேமியா வச்சு எப்படி ரெடி பண்ணிட்டு சொல்லி பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக பாஸ்மதி ரைஸில் பண்ணுற பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி வந்து பண்ணும்போது அதே இந்த சேமியாவில் எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, அந்த வாசனை எப்படி கொண்டு வரது, அந்த சேமியா நீங்கள் கொஞ்சம் ஓவர் குக் பண்ணாமல் கரெக்டாக உதிரியாக எப்படி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். பர்டிகுலராக சேமியா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது என்ன சேமியா யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். நீ இந்த பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுவீங்களா, அந்த சேமியா வேண்டாம். அதாவது கொஞ்சம் மஞ்சள் கலரில் கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த மாதிரி சேமியா கண்டிப்பாக இந்த மாதிரி சேமியா பிரியாணிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் நார்மலாக வீட்டில் உப்புமாக்கு ரெடி பண்ணுவீங்களா, சேமியா கொஞ்சம் மெலிஸாக நீட்டாக இருக்கும்ல, அந்த சேமியா யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சேமியாவை எப்படி பாயில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதில் மசாலா, அந்த வெங்காயம், அந்த கொத்தமல்லி, புதினா நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இதில் மசாலா போட்டு அப்புறம் இந்த சேமியா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த தம்மை உடச்சி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க சுட பிரமாதமாக இருக்கும். அந்த சேமியாவில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சிக்கன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம். இந்த சிக்கன் நீங்கள் நார்மலாக பிரியாணி சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து இந்த சேமியா பிரியாணியில் எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் டீமோட நாங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்க நினைக்கிறேன். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். சேமியா ஒரு பேக்கெட், போன்லெஸ் சிக்கன் 150 கிராம், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3-4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, தயிர் 100 ml, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து இந்த சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு பர்டிகுலராக இந்த சேமியா தான் யூஸ் பண்ணணும். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களே சேமியா உப்புமா, அந்த சேமியா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த சேமியாவை பாயில் பண்ணுற அந்த பக்குவம் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றுருங்க. அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சேமியா போடுறீங்க. போட்ட பிறகு இந்த சேமியா குக் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த சேமியாவும் ஒரு 80% குக் ஆனால் மட்டுமே போதும். நீங்கள் முழுமையாக வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போட்டு குக் பண்ணால் நல்லா இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சேமியா குக் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க. எதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த சேமியா வெந்த பிறகு உதிரியாக வர்றதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல யூஸ் ஆகுது. அதே டைமில் அந்த உப்பு அந்த சேமியாவில் இருந்தால் மட்டும்தான் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கரெக்டாக 1 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி வெந்த பிறகு ஒரு ட்ரேயில் போட்டு சூடு ஆற வேணும். எப்பவுமே சூடோடு எடுத்து போட்டக்கூடாது இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த சேமியா உதிரியாக தனித்தனியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கங்க. அந்த பேனில் ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதிகமான எண்ணெய் வேண்டாம். இந்த எண்ணெய் சூடான பிறகு நீங்கள் நார்மலாக வீட்டில் தாளி போடுவீங்களே பிரியாணிக்கு, அதே சேம் தாளி தான் போடுறோம். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இந்த வெங்காயம் 2 வெங்காயம் சொல்லியிருக்கேன். அந்த 2 வெங்காயம் பார்த்தீங்கன்னா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க. போட்ட பிறகு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஒரு 3-4 பச்சை மிளகா. சில பச்சை மிளகா காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1-2 கம்மியாக போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகா போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் வதக்க ஆரம்பிக்கிறோன்னா, இந்த வெங்காயம் நல்லா வதங்கி முடிச்ச பிறகு தான் இதில் கொத்தமல்லியும் புதினாவும் போடுறோம். அதுக்காக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்போ போல தான், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கும், பூண்டோட அளவு அதிகமாக இருக்கும். அதாவது 7 மடங்கு பூண்டுனா 3 மடங்கு இஞ்சி மட்டும் போட்டால் போதும். அதிகமாக பிரியாணி பண்ணும்போது இஞ்சியோட அளவு சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு கரகரப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதுக்கு பிறகு கொத்தமல்லி. இந்த எண்ணெயிலேயே இந்த கொத்தமல்லி, இந்த புதினா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வாசனை வரும். நார்மலாக வந்து தக்காளி போட்ட பிறகு தான் கொத்தமல்லி புதினா நானே போட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி வெரி குட், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த கொத்தமல்லி, புதினா, இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் கிட்டத்தட்ட நல்லா வதக்கிடுங்க. வதக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவம் வந்துடும். அந்த வெங்காயமும் தெரியாது, கொத்தமல்லி புதினாவும் தெரியாது, மொத்தமாக ஒரு கரண்டி தான் இருக்கும் நீங்கள் வதக்கி முடிச்ச பிறகு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி போடுறோம். தக்காளி இந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடுங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட வேண்டாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சிறிதளவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டால் போதும். கொஞ்சம் காரம் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போ 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன், எது வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க.
போட்ட பிறகு தேவையான உப்பு போட்டு இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட இந்த மசாலாவும் குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு புளிப்பு தன்மைக்கு தயிர் யூஸ் பண்ணுறோம். தயிர் இந்த இடத்துல 100 ml சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப தயிர் புளிப்பு தன்மை அதிகமாக வேண்டாம்னுச்சின்னா ஒரு 10 ml கம்மி பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ இந்த தயிர் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. அந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குக் பண்ணும்போது என்னென்னா அந்த பச்சை வாசனை எல்லாமே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸ் அதில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷமாக இந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த சிக்கன் பீசஸ் போடுறோம். இந்த இடத்துல வித் போன் போடலாமா போன்லெஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தான் போடணும். ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் சேமியா ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கா. அதனால் போன்லெஸ் சிக்கன் போட்டிருக்கோம். அதுவும் பர்டிகுலராக பிரெஸ்ட்டு லெக் பீஸ் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பிரெஸ்ட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த பீசஸை வந்து கைமா மாதிரி பண்ணாதீங்க. சின்ன சின்ன க்யூப்ஸாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு அந்த சிக்கன் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு குழிகனி அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி அந்த மசாலா பாருங்கள் கெட்டியான தன்மை வந்திருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது தண்ணி ஊற்றுறோம். அந்த தண்ணி கூட எதுக்காக ஊற்றுறங்கன்னா அந்த மசாலா கெட்டியாகிடுச்சு. அந்த சேமியா போடும்போது அந்த மசாலா ஒன்றோட ஒன்று சேரணும். அந்த சேமியா மசாலா எல்லாமே. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக ஒரு அரை குழிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சேமியாவை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே அந்த மசாலா மேலே போடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற பக்கம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா இந்த சேமியா போட்ட பிறகு ஒன்றும் பாதியாக பட்டும் படாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு டே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சேமியா எல்லாமே மேஷ் ஆகிடும். அதனால் ஒரு சைடு மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சைடு மிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். அதனால் ஒன்றும் பாதியாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நெய் ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி புதினா, அதுக்கப்புறம் ஒரு மூடி போடுங்க. மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4 to 5 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணால் ஒரு சூப்பரான சேமியா பிரியாணி. சுட சுட அந்த தம்மை உடச்சி நீங்கள் வீட்டில் ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வர சண்டே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பிரியாணினா நம்ம பாஸ்மதி ரைஸும் சீரக சம்பா சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த சேமியா பிரியாணி எப்படி ரெடி பண்ணி தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் நைட்டு நீங்கள் நார்மலாக பண்ணுற அந்த மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் ப்ராப்பராக அது எப்படி பாயில் பண்ணணும், அந்த மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணணும், அது எப்படி தம் உடைக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.